நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதமானது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், மனிதன் தேவனை அறிய வேண்டும், மனிதன் மனிதனை அறிய வேண்டும். இதுதான் வேதாகமத்தினுடைய முழு சாராம்சம். மனிதனானவன் மிருகத்தின் பரிணாம வளர்ச்சி என டார்வினுடைய கூற்று கூறுகிறது. ஒரு மனிதன் மிருகங்களைப் போல நடந்து கொள்ளும் பொழுது ஒழுக்க நெறிகள் மாறுகிறது. மிருகங்களுடைய காரியங்கள் என்ன என்று பார்த்தோமானால், மிருகங்கள் அதன் நோக்கம் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும், இரண்டாவது இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். ஆனால் மனிதனுடைய நோக்கங்கள் இது அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் வந்தவன் அல்ல என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனிதனானவன் தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்டவன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மனிதன் மகிமையான பெரிய ஒரு நோக்கத்தோடு அவன் படைக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படைப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அவரிலே அன்பு கூறவும், அவரை சேவிக்கவும், அவரோடு கூட உறவாடவும் தான் படைக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவானில், ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே மனிதனானவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு நித்தியமாக வாழவே மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் மனிதனுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவன் அந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் நித்திய மரணத்தை தேடிக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பான ஒரு வசனத்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞானி சில வேலைகளை செய்வது போல மனிதனானவன் உருவாக்கப்படவில்லை. அவனுக்குள்ளாக ஆத்துமா என்கிற ஒரு உயரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை தீமை எது என்றும் அறிவை கொடுத்திருக்கிறார். அவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அவரோடு நாம் இணைந்து செயல்பட நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய மறுபதிப்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் நமக்கு விரும்புகிறார். ஏனெனில் நன்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது வேதாகமத்திலே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மில் விரும்புகிறதான அவருடைய ஐக்கியத்தை நாம் அவரோடு கூட இணைந்து நாம் செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை காண முடியும். ஏனென்றால் அவர் நம்முடைய மணவாளனாயிருக்கிறார், நாம் அவருக்கு மணவாட்டியாயிருக்கிறோம். அவர் நமக்கு ஜீவனாயிருக்கிறார், நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். அவரே நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறார், அவரே நமக்கு நீதியும் மகிமையுமாயிருக்கிறார்.
அவரே அடைக்கலமும் கோட்டையும் கண்மலையும் துருகமுமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஐக்கியம் இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார் தேவன். ஆகையால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து, ஒரு மனிதனானவன் தேவனை அறிய வேண்டும், மனிதனை மனிதன் அறிய வேண்டும் என்கிற அந்த வேதாகமத்தின் சாராம்சத்தை நான் புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.